கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த மாதம் ஆரம்பம் முதல் தந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கைகளை வைத்தார் என்றால் அந்த கரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு போன வாரம் கேட்டோம். சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. சத்துவம் நம்மை பலப்படுத்த, வல்லமை நம்மை நிமிர பண்ண. உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்து என்று 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான். அதே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்தி என் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நடத்துகிறார், நிறுத்துகிறார். தேவனுடைய கரத்துல இருக்கிற வல்லமையும் சத்துவமும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனால் ஆகும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயமான கிரியைகளை நடப்பிப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் காரணம் ஒன்றுதான். அவருக்குள்ளே நன்மை தவிர தீமை இல்லை. இந்த நம்பிக்கை நம் தேவன் மேல நமக்கு வரணும். என் ஆண்டவருக்குள்ள என்னை குறித்து என்ன கிடையாது? சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. என்ன கிடையாது? இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் ஆண்டவருக்குள்ள என்னை குறித்து தீமையே கிடையாதுன்னா சாத்தானுக்குள்ள என்னை குறித்து நன்மையே கிடையாது. ஆமென். இதுதான் புரிஞ்சுக்கணும். தீமை நிறைந்த சத்துரு கட்டி வைக்கிறான், நன்மை நிறைந்த கர்த்தர் கட்டவிழ்கிறார். இதுல நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தீமை நிறைந்தவன் அவரிடத்தில் தோற்று போனவன், நன்மை நிறைந்தவர் அவனை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தீமை செய்கிற பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மைகளை பேசுகிறாராம். ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகள். நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற தெளிக்கப்படும் பரிசுத்தரத்தை அவர் நன்மைகளை பேசுகிறார். ஆனா சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:10, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதாவது 2 விதத்துல குற்றம் சாட்டுகிற அனுபவம் இருக்கிறது. குற்றத்தை சொல்லுகிற ஆண்டவர் ஒருவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொல்லுவார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கும்பார். சபைகள் எல்லாத்துக்கும் சொல்லுவார். அது குற்றம் சாட்டுகிறது கிடையாது. அது குறையை சரி செய்வதற்காக சொல்லப்படுகிறது.
இங்கே பிசாசானவன் என்ன செய்ய குற்றம் சாட்டுகிறான். எதுக்கு குற்றம் சாட்டுகிறான்னா குற்றம் சுமத்தும் பொருட்டு. இந்த கேரக்டர் தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். ஏன்னா கை வைக்கணும்ல, கை வைக்கணுமா வேண்டாமா? குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற கேரக்டர் யாருடைய கேரக்டர் தெரியுமா? இந்த சைடுல பயங்கரமா வருது, இந்த சைடுல நீங்க செஞ்சதும் செஞ்சுட்டு சொல்லவும் செய்றீங்களான்னு இருக்கிறது மாதிரி. குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறது. நான் ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுடைய குறைய சொல்றேன் அல்லது ஒருத்தங்க குறைய பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம் என்னுடைய ரூட்டு கிரைஸ்ட்ல இருந்து வந்திருக்குதா இல்ல என்னுடைய ரூட்டு ஆன்டி கிரைஸ்ட்ல இருந்து வந்திருக்குதா என்பதை காண்பிக்கும். ரூட்டு தான் ஃப்ரூட்டை காட்டும். ஆமே. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். உள்ள கசப்பை வச்சுட்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் இப்படி சொன்னாலாம், பாவக்காக்க பேர ஜிலேபின்னு மாத்துனா அது இனிக்காது. நிறைய பேர் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க. முந்தி சத்தமா பேசுவாங்க, இப்ப அமைதியா பேசுவாங்க. ஆனா வார்த்தை அதே வார்த்தை தான். நீ எல்லாம் உருப்படுவியா? முந்தி நீ எல்லாம் உருப்படுவியா, இப்போ நீ எல்லாம் உருப்படுவியா. ஏன்னா நாங்க மாறிட்டோமா? நாங்க பாவக்கா பேர ஜிலேபின்னு மாத்தினாலா? அவன் 1 கிலோ ஜிலேபி கொடுங்க, பாவக்காய் எடுத்து கொடுக்குறாங்க. இது பாவக்காய் யாரு சொன்னா? நேற்று ஞானஸ்நானம் எடுத்து பேரு மாத்தியாச்சு, நான் கொண்டு போ. அப்படிதான் நம்ம லைஃப். ஆமென். குற்றம் சுமத்தும். நான் எதுக்கு குற்றம் வைக்கிறேன்? ஒரு ஆளை பத்தி இங்க தெரியுமா, இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, எதுக்கு சொல்றோம்? அவங்க மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு தானே. ஆமென். இது யாருக்கு கேரக்டர் தெரியுமா? சாத்தானுடைய கேரக்டர். அப்படிப்பட்டவனுக்கு என்ன நிலைமை தெரியுமா? அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதனாலதான் ஆண்டவர் வான் பண்ணவர், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாடு. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது வேற, உன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது வேற. உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது வரைக்கும், உன் கண்ணு கெட்டு இருக்கிறது வரைக்கும் உன் சகோதரன் இருக்கிற குற்றத்தை நீ பார்த்து பார்த்து தான் சொல்லிட்டு இருப்ப. அதே நேரத்தில் உன் கண்ணு தெளிவாயிட்டுன்னா என் சகோதரன் கண்ணும் தெளிவாகணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், நன்மைகளை பேசுகிறவர். ஆமென். பிதா கிட்ட இன்னைக்கு உண்மையிலே அவர் அடிக்கப்பட காரணமா இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட காரணமா இருந்தது யாரு? நான் தான். நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னா தயங்கிக்கோங்க, நான் சொல்லுவேன் நான் தான். நான் இந்த ஒரு பர்சன் மட்டும் இல்லைன்னு அவர் கையில் ஆணி வந்திருக்கார். ஆமென். இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சில வருடங்கள் கழித்து 2008 அர்ப்பணிக்கிறேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன். ஒரு நைட்டு சகோதரர்களாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கெட்சமனே தோட்டத்தில் இயேசு இந்த வியர்வு ரத்தமாக வந்ததெல்லாம் என்ன அப்படியே ஸ்பிரிட்டில் ரொம்ப பாதிக்குது. அந்த ப்ரேயரில் உடனே நான் முடிச்சுட்டு பாயின்னு சொல்லிட்டு என் ரூம் போயிட்டேன். ரூம் போய் பெட்டில் போய் விழுந்து அழுறேன். அப்போ அந்த இடத்துல இயேசுவின் ஜெபம் அப்படியே எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு.
ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நீங்கட்டும், ஆனால் என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது, ஜான்சம் என்னை விட்டு போயிடக்கூடாது. இப்படி அவர் சொல்றது போல எனக்குள்ள அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருந்து என் படுக்க ஃபுல்லா கண்ணீரால. அப்பதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும். ஆமே, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை. வர்ணிக்க வார்த்தை இல்லை, உங்க அன்பை மட்டும். ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாடுவோம். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, உம் அன்பில் ஒன்றே. ஆண்டவருடைய அன்பு எனக்காக நன்மைகளை, அவர்தான் இப்போ ஆலயத்தில் இருக்கிறார். 18 வருட கூனியாகிய ஸ்திரீ. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் அவரை மகிமைப்படுத்தணும், என்னில் அவர் மகிமைப்படணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நான் அவரை மகிமைப்படுத்தணும், என்னில் அவர் மகிமைப்படணும். ஆண்டவர் சங்கீதம் 50 சொல்லுகிறார் அல்லவா, 50:14-15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். I will deliver thee and thou shalt glorify me. அவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும் போது நாம என்ன செய்கிறோம்? அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதிலும் எத்தனை பேர் தான் மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னா 10ல் 1. 10ல் 1. 10 குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஒருவன் திரும்பி வந்து கர்த்தரை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். நம்ம 10ல் 9 இருக்கிறோமா, 1 இருக்கிறோமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதுதான் லைஃப். என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் எப்போ தெரியுமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தர் என்னில் மகிமைப்படும். இதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். அப்போ முதல்ல நான் எதுல கவனம் செலுத்தணும்னா, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல. நம்ம அநேகர் இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போலதான் இருக்கிறோம். பெரும்பாடு. அவ என்ன செய்யறா அப்படின்னா, அவளுக்கு விசுவாசம், அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அவ சொல்ற, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் என்ன ஆவேன்? சொஸ்தமாவேன். அப்படி சொல்லிட்டு நேர நெருங்கி 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 வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டுட்டா.
நிழலை தொடணும்னா கூட கொஞ்சம் தள்ளி நிக்கலாம், ஆனா வஸ்திரத்தை தொடணும்னா அவ்வளோ நெருங்கி வந்துட்டு தொட்டுட்டு என்ன பண்ணிட்டா தெரியுமா? மறைஞ்சிட்டா. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 8:47 அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ தொடர்ந்து வர, நெருங்கி வரா. எத்தனை பேரை தட்டிட்டு வந்திருப்பா இல்ல? ஆமென். அப்படியே வெளி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்போம். எப்போ வர்ஷிப்புக்கு எழும்புவாங்க, இடையில வந்து உட்கார்ந்துடலாம். வர்ஷிப் முடிச்சுட்டு உட்காரலாம் பார்த்தா கீழே எங்க உட்கார? நம்ம தரையில இருந்தோம், சேர் மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, தள்ளி போமா தள்ளி போமா. ஏன்னா அவரை நெருக்கினார்கள் என்று பைபிள்ல இருக்கு. மார்க் 5, லூக்கா 8, மத்தேயு 9 நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, செய்தி நிறைய இருக்கிறது. அப்போ இவன் என்ன பண்றானா, சுகம் வாங்கியாச்சு. வாங்கி அப்படி முன்னாடி நிக்கிறவா ஜன கூட்டத்துக்கு அப்படி உள்ள பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம், இது ரொம்ப முக்கியம். நாம் சிலவற்றை இல்லை, எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியதை செய்யணும். அது போலவே பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம். அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொள்ள ஆலயத்திலே வந்திருந்து அழுதாள். அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்ட பின் ஆலயத்திலே வந்திருந்து மகிழ்ந்தாள். இதுலதான் கர்த்தர் மகிமைப்படுவார். பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம்? உண்மையாகவே ஆலயத்தில் வந்து நன்மை பெற்றவங்க, இங்க ஊழி ஆரம்பித்தது முதல் நன்மை பெற்றவர்கள் லிஸ்ட் எடுத்தா இந்த நாகர்கோவில் டவுன் பத்தாது. இங்க மட்டும் இல்ல, எந்த ஊழியத்தை போய் பாருங்க, எந்த ஆலயத்தில் போய் கேளுங்க. சில கிராமங்கள்லாம் போகும்போது அவங்களுடைய வேதனை என்னன்னா, வாராங்க சுகத்துக்காக, வாராங்க போராட்டத்திலிருந்து வாராங்க, சுகம் கிடைச்சதும் போயிடுறாங்க. அதாவது பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிறார், பெற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறார். அவ ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுக்க எடுக்க இயேசு நிற்கிறார். நான் நினைக்கிறேன் அவ பெற்றுக்கொண்டு அவரோடு கூட அவ்வளவு நடப்பானா, இயேசு நின்றிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். 100ல் 1 காணாம போச்சுன்னு கிளியர் அப்படி தூக்குறாரு பாத்தீங்களா? அதான் பிரதான மேய்ப்பன். அவர் தான் பிரதான மேய்ப்பன். ஆமென். பெற்றுக்கொண்ட பின் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கும்போது இயேசு நின்று சுற்றி பார்த்தாராம். இப்படி சுற்றி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு யார தெரியல, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவளை தெரியல. அப்ப அவ எங்க போயிட்டா? ஆமென். அதாவது 6 மணிலேருந்து 8:30 வரை சர்வீஸ், நம்ம உள்ள வர்றது 6:30, வெளியே போறது 8:15. சிலர் பார்த்துருக்கீங்களா? வரும்போது கஷ்டப்பட்டு வருவாங்க, போகும்போது எடுத்துக்கொள்ளப்படுவது போல பொசுக்கனை காணாது. இப்பதான் இருந்தாங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இவங்க வீட்டில் போய் ஒப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. பெற்றுக்கொள்ள அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து 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 வச்சுட்டு இயேசு நின்று திரும்பி பார்க்கும்போது இவளை காணல. இப்போ யாரோ என்ன இப்படிதான், யாரோ. நான் அவருக்கு யாரோவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அவருக்கு, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தாத வரைக்கும் அவர் கேட்பார், யாரோ என்கிட்ட வா.
ஆமென். 20 வருடத்துக்கு முன்னாடி உள்ள சந்திப்பு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி அப்படி தெரியும் யாக்கோப. இப்ப கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படின்னு. நான் இத்தனை வருடம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறேன், ஆண்டவர் என்ன பார்த்து யாரோ அதுல நின்று ஒரு ஒயிட்டையும் போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், அது யாரு இப்படி எல்லாம் கேட்டார்னா, ஆண்டவரே கேட்டுறாதீங்க, அவன் சொல்லும் போது நெஞ்செல்லாம் வலிக்குது. யாரோ என்ன தொட்டது யார்? என்னுடைய கேள்வி, அவரை அத்திமரத்துக்கு கீழிருந்த நாத்தான் வேலை பார்த்தவருக்கு பக்கத்துல வந்து தொட்டவளை தெரியாதா? தெரியும். அப்போ இது எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது, எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்று தருகிறது. நீ பெற்றுக்கொண்ட பின் எடுத்து வைக்கிற அடி, நீ அவருடையவன் அவருடையவளாய் தான் இருக்க வேண்டுமே தவிர நீ யாரோவாக இருக்கக்கூடாது. ஆமே. யார் ஆண்டவர்? நீங்க அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? யாருக்கோ பண்ண வந்தாங்க, கை நீட்டினாங்க, கொடுத்தேன். இந்த தர்மம் எடுப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு வகையில் நீங்க தர்மம் போட்டிருப்பீங்க, ஒரு வாட்டியாவது போட்டிருப்பீங்கல்ல. யார் அவங்க? என் கிளாஸ்மேட். அப்படியா? யார் தெரியுமா? ஏதாவது தெரியாது. யாரோ உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் கடைக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? யார் அது? யாரோ காலில் எழும்பி கத்திட்டு இருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, யாரோ. அப்படியா சொல்லுவோம்? இல்ல. ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இவ அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது. அவர் கேட்கிறார், யாரு? ஆமே. அவ என்ன பண்ண தெரியுமா? நடுங்கி இப்போ அவ ஒரு ஸ்டெப் முன்பாக வந்து விழுந்துட்டு அந்த வசனத்தை பாருங்க, லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களும் இயேசுவின் காதில வந்து மெதுவா சொல்லிட்டு, அப்படி இல்ல, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே. போதும். கொஞ்சம் முன்னாடி என்ன கேட்டார்? யாரு? உறவுல இருக்க வேண்டுமா வேண்டாமா நீ டிசைட் பண்ணு. ஆமே, நீ டிசைட் பண்ணு. பெற்றுக்கொள்ள இந்த ஸ்திரீ பெற்றுக்கொள்ள செய்தது எல்லாம் கரெக்ட். ஆனா பெற்றுக்கொண்ட பின் செய்தது தப்பு. Glory. பெற்றுக்கொள்ள நீ செய்யறது கரெக்ட், நீ அழுறது கரெக்ட், நீ உபவாசிக்கிறது கரெக்ட், நீ ஜெபிக்கிறது கரெக்ட், உன் தீர்மானம் கரெக்ட், உன் பொருத்தனை கரெக்ட். ஆனா பெற்றுக்கொண்ட பின் நீ செய்யறது நேர வர யார் நம்ம பாடும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போ. எதுக்கு தெரியுமா? பெற்றுக்கொள்ள. ஆமென், கரெக்ட் தான். ஆனா பெற்றுக்கொண்ட பெண் நீ செய்யற தெரியுமா? அப்படி பின்னாடி இயேசு நின்று அப்படி திரும்பி பார்த்து, யாரு? ஒரு பிள்ளை தொட்ட அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லிருக்கணும், என் பிள்ளை என்ன தொட்டுட்டு போனால எங்க, அப்படித்தானே கேட்டிருக்கணும். யாருங்கிறார்? அதாவது
ஆண்டவர்கிட்ட நான் வர்றதுக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் வர்றது உறவுக்கு அல்ல. 12 வருடம் அவளுக்கு தெரியும், அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கூட குணம் இல்லை. அதே 8வது அதிகாரம் 43 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஆமென். அவதான் இயேசுவை நெருங்கி தொடுறா, தொட்டு சுகமாகிறா. இயேசு நின்று கேட்ட, என்ன தொட்டது யாரு? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நிறைய பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே என்ன தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. அப்ப கூட மகான்னு கூப்பிடல, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. இதையெல்லாம் கேட்கும்போது, அதாவது எல்லாரும் இயேசுவோடு கூட ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அக்கா தொட்டுட்டு இப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. கூட்டத்தில் எதுவும் செஞ்சா தெரியாது. இப்போ கூட்டத்தில் சேர்ந்து எல்லாரும் பாடிட்டு இருக்கும்போது நீங்க தப்பு தப்பா பாடிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு எல்லாரும் நிறுத்திட்டாங்க, எப்படி இருக்கும்? கூட்டத்தில் தெரியாது. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா எல்லாரும் நிக்கிறாங்க. நிற்கும் போது இவ ஒருவேளை நினைச்சிருப்பா வேற யாராவது தொட்டிருப்பா. என்ன தொட்டது யாரு? இப்படி பார்க்கிறாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அநேகர் உம்மை நெருக்கிறார்கள். சில நேரத்தில் நாம சொல்றதெல்லாம் பெரிய வெளிப்பாடு மாதிரியே இருக்கும். அநேகர் உம்மை, ஆண்டவருக்கே நம்ம பைபிள் கிளாஸ் எடுப்போம். அநேகரும் என்ன தொட்டது யார்? ஒருத்தர் தொட்டது உண்டு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு அவளுக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டு. அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். உடனே இயேசு அவளை பார்த்து, அப்ப அது வரைக்கும் இயேசு அவளை பார்க்கல. ஏன் பார்க்கல? நீ பார்க்க விடல. ஆண்டவரை என்ன நீங்க பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் நீ என்ன பார்க்க விடலையே, நான் உனக்கு இதுவரை செய்ததுக்கு நீ என்னை எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிற? நான் உன்னை இதுவரை காப்பாற்றினேனே. அதாவது கடந்த நாள்ல ரொம்ப நாளாவே ஆண்டவர் ரொம்ப, அதாவது இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் எனக்கு சொந்தமாய் ஒரு வீடு தந்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சொந்தமாய் ஒரு கார் தந்தார், ஸ்தோத்திரம். எத்தனை பேர்? கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஸ்தோத்திரம். எங்க நம்ம ஒன்னாகிறோம் பாத்தீங்களா? எங்க நம்ம ஒன்னாகிறோம் பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. இந்த கார்ல பரலோகம் போக முடியாது, பார்டரே தாண்ட முடியாது. ஆமென், ஹalleluya. ஆனா ரட்சிப்பு இருக்கா? எவ்வளவு ஆண்டவர் தேடுறாரு. என்ன நான் ஒருவனை தூக்கி எடுத்தேனே, அதனாலதான் காணாமல் போன ஆடை இந்த ஆடு காணாம போனதுன்னா அது மந்தையில இருந்தது, மந்தையில இருந்து காணாம போச்சு. ஒரு ஆடு குறைவா இருக்கு, ஏதாவது எங்கேயாவது மாட்டுதா பார்க்கலாம் அப்படின்னு போல, மந்தையில இருந்து 100ல் 1 குறைஞ்சிருக்கு. மந்தையில் இருந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு. துக்கத்தோடு தேடுறார், துக்கத்தோடு தேடுறார். நான் பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறேன், எப்படி இருக்கிறேன்? இந்த கூனியாகிய ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா அவ 18 வருடம்
அந்த லூக்கா 13 நீங்க நல்லா தியானிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை காண முடியும். ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான். ஏக்கத்தோடு இருக்கிற. என்ன ஏக்கம்னா, அவளுக்கு தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனா அவளால முடியல. 18 வருடமாய் அவளுக்கு விடுதலை இல்லை, ஆனா ஏக்கம் இருந்துச்சு. அதனாலதான் கூணு நிமிர்ந்ததும் உடனே அவன் நிமிர்ந்து க்ளோரி அப்படின்ட்டான். சிலருடைய தூக்கம் போனதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நிமிர்ந்து அப்படி நிமிரும் போதே க்ளோரி அப்படின்ட்டா. இது நிமிர்ந்தாலும் க்ளோரி. ஒன்னும் பக்கத்துல இருந்து க்ளோரி அக்கா வருவாங்க, கூப்பிட்டீங்களா? அவன் நிமிரும் போது க்ளோரி. அவன் எப்படி ஒரு ஏக்கம். அதாவது சப்பானி ஒருத்தனை நீ எழுந்து நடன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? துள்ளுனான். உன்ட்டு நான் என்ன சொன்னேன்? எழுந்து நட. நீ என்ன பண்ற? துள்ளுற. ஏன்னா ஏக்கம். குணமாக்குனது உனக்கு இல்ல, குணமாக்குனது எனக்கு. நல்ல கவனிங்க. அவள் பெற்றுக்கொள்ள காத்திருந்தாள். பெற்றுக்கொண்ட பின் மகிமைப்படுத்தினாள். நான் அவரை மகிமைப்படுத்த என்னில் அவர் மகிமைப்படுகிறார். என்னில் அவர் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. என் லைஃப் இங்கேதான் பூரணமாகும். இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய ஜெபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவே மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், என்னில் நீர் மகிமைப்படணும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் என் மேல கை வைக்கணும்னு விரும்புறவங்களை கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்குவோம். ஆண்டவர் கேட்கிறார், எதுக்காக நான் உன்னை விடுவிக்கணும்? இந்த 18 வருட கூனியாகிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், எதுக்குமா நான் உன்னை விடுவிக்கணும்? அப்பா 18 வருஷம் ஆச்சு எனக்கு விடுதலையா உங்களை துதிச்சு, எனக்கு உங்களை மகிமைப்படுத்தி, நான் வேற எதுக்கும் கேட்கல. நான் நிமிர்ந்து என்ன கூனின்னு கூப்பிட்டவங்களை பார்த்து நிமிர்ந்து 4 வார்த்தை அதுக்கு இல்லப்பா. நீங்க என்ன தொட்டு பாருங்க தெரியும், என்னை விடுவிச்சு பாருங்க தெரியும். எதுக்கு நான் இன்னைக்கு நான் உன்னை எதுக்கு விடுவிக்கணும்? இந்த கேள்விக்கு நீங்க அவர் நம்பும்படியான ஒரு ஆன்சரை கொடுங்க. உடனே கையை வைக்கிறாரா இல்லையா பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார். இந்த வாரம் முழுவதும் பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தை தான். நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? நீ சொல்லு, நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? தாவீது சொல்றாரு 142:7, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை, அப்போ நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்னா தாவீது எங்க இருப்பேன்னு சொல்றாரு? நீதிமான்களின் நடுவில், நீதிமான்களின் சபையில நீங்க மட்டும் எனக்கு ஃபேவர் பண்ணுங்க ஆண்டவரே. இளையகுமாரன் சொத்து வாங்கினது துன்மார்க்கர் நடுவில் இருக்க, தகப்பன்ட எனக்கு என் ஆஸ்தி எனக்கு பிரித்து கொடுங்க, எனக்கு சொத்து கொடுங்க. எதுக்கு தெரியுமா? துன்மார்க்கர் நடுவில் இருக்க. இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு உயர்வை தாங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறார், எதுக்கு? பர்பஸ் என்ன? ஆண்டவரை என்ன உயர்த்தி வைங்க. நீங்க சொன்னீங்களே பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணின்னு. சரி, உன்னை மேல கொண்டு விட்டு நீ என்ன செய்ய போற? செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட போற. உன்னை மேல கொண்டு விட்டு நீ என்ன பண்ண போற? ஆண்டவரே நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். ஆண்டவர்
என்ன நோக்கம்? இந்த கூனியாகிய ஸ்திரீய கர்த்தர், அதனாலதான் பாருங்க, ஒருவள் சொஸ்தமாகி பின்னாடி போறா, இன்னொருவள் சொஸ்தமாகி நிமிர்ந்து. அப்போ இயேசு எனக்கு எது வர மட்டும் தேவை அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் நினைக்குது தெரியுமா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது வரை எனக்கு இயேசு தேவைன்னு ஒரு பெருங்கூட்டம் நினைக்குது. ஆனால் இந்த 18 வருட கூனியாகிய ஸ்திரீ மனசுல என்ன நினைக்கிறா தெரியுமா? இந்த வாழ்க்கை அவருக்கு மகிமையாக அல்லவா, என்னால 18 வருஷம் அவரை மகிமைப்படுத்த முடியலையே. ஹல்லேலூயா. அவ இருக்கிறா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ இவைகளை நினை இஸ்ரவேலே, நீ என் தாசன். அடுத்து என்ன சொல்வார் தெரியுமா? நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில், என்னில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18 மார்க் 10 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 10வது அதிகாரத்தில் அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்துறான். உடனே இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். அப்படி வரவழைக்கும் போது 50வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, இந்த வார்த்தையை கவனிக்கணும், தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. மேல் வஸ்திரம் என்ன அப்படின்னா, அந்த பிச்சை எடுக்க அவனை உட்கார வைக்கும் போது மேலே ஒரு போர்வை மாதிரி ஒன்று அப்படி போட்டு உட்காந்து பாத்திரம் வச்சு பிச்சை எடுப்பான். சிம்பிளா சொல்லணும்னா, அவனுக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்கு, கண்ணு இல்லை. பார்க்குறவங்களுக்கு எது மட்டும்தான் தெரியணும் தெரியுமா? அவன் குறை மட்டும்தான் தெரியும். அவன் குறை மட்டும்தான் தெரியணும், மீதி எல்லாம் கவர் பண்ணிட்டான். அவன் குறை மட்டும் தெரிஞ்சிட்டு, சில பாருங்க கை இதாக இருக்கும், போர்வையை போத்துட்டு கையை மட்டும் வெளியே போடுவாங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன வரணும்? ஒரு பரிதாபம் வரணும். பரிதாபம் அவனுக்கு ஏதாவது போடணும். இப்படி அவனை கொண்டு உட்கார வச்சவங்க, அவனா உட்கார்ந்துருக்க மாட்டான், ஏன்னா பார்வை தெரியாது. அவனை கொண்டு உட்கார வச்சவங்க, அவன் குறை மட்டும்தான் வெளியே தெரியணுங்கிறதுக்காக ஒரு போர்வையை மேலே போர்த்து. இப்போ இப்படி மூஞ்சி மட்டும் மேலே இப்படி போர்வை இருக்கு, கண்ணு தெரியாது, இப்படியே இருக்கிறான். அவன் விசாரித்தானான். டெய்லி இந்த காலடி சத்தம் வரும்போது அவன் விசாரிக்கிறான், யாரு என்ன, ஏன் யாரும் ரோட்டில் போகக்கூடாதா, சும்மா என்ன விசாரிக்கிறான். அவனுக்கு நிச்சயம் இருக்கு, ஒரு நாள் வருவார் நேரா. இப்பொழுது இன்னும் இயேசு ஒரு நாள் வர்றார், கேட்கிறான் என்ன. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நசரேயனாகிய இயேசு போகிறான்னு சொல்றாங்க. இவன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமார். அப்ப இவன் பெற்றுக்கொள்ள இவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது, பாத்தீங்களா? ஆமென். நம்புறீங்களா? இன்னைக்கு நான் இருக்கிறேன்ல ஒரு நிலைமை, இதை விட நாளைக்கு கர்த்தர் நல்லா வைப்பா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. அதாவது உங்க சரீரம் அழுகிற நிலைமையில இருந்தாலும் இந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமென். இன்னைக்கு நான் இருக்கிறத விட நாளைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன். அப்படிதான் நாங்க நம்மள குளோரிக்கு நேரா மகிமை மேல், கிருபை மேல், பலத்தின் மேல். யாருக்கு? யாருக்கோ எனக்கு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, இன்று நான் இருக்கிற நிலையை விட கர்த்தர் என்னை நாளை நன்றாய் வைப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்தை குறித்து, நாளைய தினத்தை ஆமென் நாதன் இயேசு எல்லாம். இப்போ
இயேசு நின்று, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்ன ஃபெய்த்துங்க இது! இந்த விசுவாசம் எப்படி வந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு, அப்ப அந்த செய்தி இவன் காதலையும் விழுந்துட்டு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால். அப்போ ஒரு விசுவாசத்தின் அடிப்படையே கேட்கிறது. அப்போ இவன் நம்புறான். அதுவும் எரியோக்கு போற வழி. அவர் எங்க போகணும்? எருசலேமுக்கு. இவன் எங்கேயோ இருக்கிறான், அவர் எங்கேயோ போனோம். ஆனா இவனுடைய நம்பிக்கையை பாருங்க. ஏன் நான் இதை கேட்கணும்? ஏன் காது கேட்க ஏன் இதை சொல்லணும்? அப்போ தாவீதின் குமாரன் வருவார். தாவீதின் குமாரன் வருவார். அதான் விசாரிக்கிறான், டெய்லி விசாரிக்கிறான். இந்த கூனியாகிய ஸ்திரீ ஒரு நாள் 2 நாள் அல்ல, 18 நாட்கள் உபவாச ஜெபம் அல்ல, 18 வருஷம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, என்ன அப்படி நிமிர வச்சு பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. இவன் இருக்கிறான் பாருங்க, இவனை கவர் பண்ணி இவன் குறை மட்டும் வெளியே தெரியுது. ஒன்னு கண்ணு அடைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா கண்ணு ஃபுல்லா வெள்ளையா இருந்திருக்கும். இருக்கிறான், குறை, கை கால் நல்லா இருக்கு, அதெல்லாம் கவர் பண்ணு. உன்கிட்ட இருக்கிற நன்மை வெளியே தெரியக்கூடாது, மூடு. இதான் உறவுகள் செய்யறது. தாவீதே மறைச்சிட்டாங்களே. சாமுவேல் வரும்போது தாவீதுங்கிற ஒரு பர்சன், உன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு விடுன்னு சொல்லும் போது 7 பிள்ளைகள் விட்டு ஈசா வெளிக்கிட்டு இப்படி இருக்கிறார். ஆண்டவர் இப்போ ஆண்டவர் வேலை காட்ட ஆரம்பிக்கிறார். ஈசாய் பிள்ளைங்க வந்தாச்சு, என் பிள்ளை வரலன்ட்டார். ஈசாய் பிள்ளைங்க வந்தாச்சு, என் பிள்ளை கூப்பிடு. காட்டுல இருந்து ஒருத்தன் அப்பான்னு கத்திட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடு. ஹல்லேலூயா. சொல்ற சாக்கு போக்கு பாத்தீங்களா? இன்னும் கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லல, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமென். Thank you Father. இந்த பர்திமேயிட்ட வந்து கூப்பிடுறாருவான்னு சொன்னதும் இப்படி போட்டுட்டு இருக்கிற போர்வைய அப்படி போடுறான். இன்னும் அவனுக்கு பார்வை கிடைக்கல. போர்த்திட்டு இருக்கிற போர்வைய தூக்கி போட்டுட்டு இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு சொல்றான், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும் சொல்லும் போது இயேசு என்ன சொல்றார் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் கேட்க 52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. இயேசு அவனை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இயேசு அவனை பார்த்து என்ன சொல்லுவார்? நீ போகலாம். ஏன் இயேசு இப்படி சொல்றார்? ஏன்னா வந்த அனைவரும் வாங்கிட்டு போறவங்க. இவன் தீர்மானத்தோடு வரான், எனக்கு பார்வை தாங்க. இயேசுவே சொல்றாரு, அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றான், நீ சமாதானத்தோடு போனா. எல்லாரும் போனாங்க, இவன் வந்தது வாங்கிட்டு போறதுக்கு இல்லை. இயேசுவே சொல்றாரு நீ போகலான்னு. ஆனா உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு லூக்கா 18:43 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு வழியிலே பின் சென்று, அதாவது இப்ப நிக்கிறான் பர்திமேயு, அதான் பர்திமேயுன்னு வைங்களேன். இயேசு வந்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? பார்வை அடையணும், நீ போகலாம், நீ பார்வை அடைவாங்கன்னு சொல்லி அவர் போறார். நான் பார்வை அடைந்து எங்க அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டேன் அப்படி இல்லை,
அவர் அப்படியே அவரை பார்க்குறான். எனக்கு பார்வை தாங்கப்பா. எதுக்கு நான் உனக்கு பார்வை தரணும்? உங்களை பார்க்க. என்னை நிமிர வைங்கப்பா. எதுக்கு நான் உன்னை நிமிர வைக்கணும்? உங்களை மகிமைப்படுத்த. எனக்கு என்னை நான் நிறைய பார்க்கணும் ஆண்டவரே. என் பிளேட்ல யார் எவ்வளவு போட்டான்னு பார்க்கணும் ஆண்டவரே. சிலர் போடுறது மாதிரி போட்டு இருக்கிறதையும் எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே. இல்ல, நான் எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு நீ பார்வையடையணும்? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை. இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். பின்னாடி க்ளோரி 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 ஒருத்தன் தேவனை மகிமைப்படுத்திட்டே வாரா. ஜனங்கள் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எதுக்குப்பா உனக்கு பார்வை வேணும்? ஆண்டவரே உங்களை பார்க்கணும். அப்புறம் உங்க அடிச்சு அப்படி பார்த்துட்டே வந்துட்டே வழியிலே இப்படி பார்க்கிறான். அவர் எங்க போறாரு? அப்படியே பின்னாடி போறான். ஆமே. அடுத்து என்ன பாருங்க, இதுவரை அவனுடைய தொழிலே என்னதான்? பிச்சை கேட்கிறது. அவன் தூக்கி போட்டு வரான் பாருங்க. நீ தீர்மானத்தோடு கர்த்தரிடத்தில் வந்தால் உன்னை திருப்தியாக்கி தான் அனுப்புவான். அடுத்து என்ன? அதே நேரத்தில் 38 வருஷம் பெதஸ்தா குளக்கரையில் ஒருத்தர் இருக்கிறான். அவனை பார்க்கும்போதே ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் சொல்ல, உன் படுக்கையை எடுத்துட்டு போங்கிறார். நிறைய பேர் இறங்கி குணமாகி படுக்கையை போட்டுட்டு போயிருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேல இருந்திருப்பார். அதனால எல்லா உன் படுக்கைய எடுத்து, அது நல்லா கூட இருக்குமே, ஒரு பிசினஸே தொடங்கிடலாம். இப்ப இருந்து இது நல்லா இருக்கு. இவர், நீங்க சீனியருங்க, நீங்க முதல்ல குளத்துல இறங்க. நோ, நீ போ, உன் படுக்கை இங்க இருக்கட்டும். எல்லா படுக்கையும் எடுத்து வச்சு, கடையில் வாங்கின 100 ரூபாய், என்கிட்ட வாங்கின 50 ரூபா. ஆண்டவர் நேரா வந்து, உன் படுக்கைய எடு. ஏன்னா கை வச்சிட்டு இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு படுக்கை. எலும்பு கொடு, உன் படுக்கை எடு. ஆண்டவர், என் படுக்கை அடியில் இருக்கு, எடு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழும்பி நடந்து போறான். அவன் தேவாலயத்தில் இயேசு அவனை கண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு அதிக கேடு உண்டாக நீ பாவம் செய்யாது. ஏன் இங்க சொல்லணும்? ஏன்னா அவன்கிட்ட கேட்குறாங்க, உன்னை சொஸ்தமாக்கினவர் யார் என்று கேட்கும்போது அவன் சொல்ல, எனக்கு தெரியாதுன்றான். அவன் அவரை அறியவில்லை. ஆனா அவன் இருக்கிறது எங்க தெரியுமா? ஆலயத்தில். ஆலயத்தில் இருந்தும் அவரை அறியாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர். ஆண்டவர் சொல்றார், உனக்கு அதிக கேடு, இது பாவம். ஆலயத்தில் who is Jesus அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் என்னங்க? நான் பெற்ற விடுதலைய, நான் பெற்ற அனுபவத்தை, நான் ருசித்த அவர் அன்பை எனக்கு சொல்ல தெரியலன்னா அது என்ன வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதனுடைய 13 யோவான் 5:13 சொஸ்தமாக்கப்பட்டவர் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஒருத்தன் சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தாவீதின் குமாரன்ங்கிறான். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? வழி அருகே இருக்கிறான். இவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? பெதஸ்தா குளக்கரையில். பெதஸ்தானாலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. அது ஒன்னு அங்க இருப்பான், இல்லாட்ட ஆலயத்தில் இருப்பான். ஆலயத்தோடு மிகவும் பழக்கப்பட்டவன். இன்னொருவன் எங்கேயோ இருக்கிறான், எரிகோ போற வழியில இருக்கிறான். அவனுக்கு ஆலயத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு. விசுவாசிக்குள்ள விசுவாசம் இல்லை. அவன் அவரை அறிந்திருந்தான். கண்ணு தெரியாதவனுக்கு இயேசுவை தெரியுது, கண்ணு தெரிந்தவனுக்கு இயேசுவை தெரியல. இயேசு வான் பண்றார், உனக்கு அதிக கேடு. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சபையில எதிர்பார்க்கிறார். நாம முதல்ல அவரை மகிமைப்படுத்தணும். அவர் யார் என்பதை அறியணும் அல்லவா? எனக்கு தெரிய சுஸ்தமாக்கப்பட்டவன் அவரை அறியாதிருந்தான். அவரை அறியாதிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
சொஸ்தமாக்கப்பட்டவன் அவரை அறியாதிருந்த போது இயேசு அவனை கண்டு, உனக்கு அதிக கேடு உண்டாகாதபடி இனி பாவம் வேண்டாத அப்படி சொன்னதும் அடுத்த வசனத்துல அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அடுத்த வசனத்தை அந்த வாசி. மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். உன பயங்காட்டி தான் நீ என்ன பத்தி சொல்லணுமாப்பா? நீ என்ன பத்தி சொல்லணும்னா உனக்கு நான் இப்படி ஏதாவது வார்னிங் கொடுக்கணுமா? அந்த 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன், ஆண்டவர் நான் உங்க கூடவே வந்துரு, ஆண்டவரே உங்க கூடவே வந்துருன்னு சொல்லும் போது, இங்க பாரு, நீ உன் இனத்தாரிடத்தில் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறார். ஆனா அவன் அந்த பட்டணம் ஃபுல்லா போய் சொன்னான். ஆமென். வாங்குறது நிறைய வாங்குறோம் ஆண்டவர்ட்ட. எங்க பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஜீவன். ஆமே. உடலை விட, அதாவது சொல்லுவார்ல, உடமையை விட இந்த உயிரும் உடலும் ரொம்ப முக்கியம். உயிர் இல்லைன்னா, அதாவது வாட்ச் வாங்கி வச்சுட்டோம், கெட்டது கை இல்லைன்னா எது ரொம்ப முக்கியம் இல்ல? நமக்கு இருக்கிற நன்மையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும், உயிர் வேணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காக்கிறார் அல்லவா? நீ ஆலயத்தில் வந்து இருக்கிறாயே, இயேசு யாருன்னு கேட்டா தெரியாது. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும். ஆனால் இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஓசியா 6:6 சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ரோமர் 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நாம நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோமா? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும்னா அவர் யார் என்கிற அறிவு நமக்கு தேவை. அவர் யார் என்கிற அறிவு ஏசாயாவுக்கு வந்த போது அவன் கத்துறான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நம் பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு தேவ சமூகத்தில் எவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறோம், எவ்வளவு நிர்விசாரமா. வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனைகளினாலே, ஆராதனை நேரத்தில் வேற சிந்தனை வருதுனாலே நம்ம தேவனுக்குரிய மகிமையை செலுத்துவதற்கு விலகி நிற்கிறோம் அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதனால தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு. அப்ப தேவனை அறிகிற அறிவை ஒருவன் பற்றி கொண்டிருந்தா அவன் இந்த கேடான தகாத இவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கப்படுவான். இன்னைக்கு ஆராதிக்க பிறகும் போய் பாவத்தில் விழுறது, தகாதவைகளை யோசிக்கிறது, தகாதவைகளை பார்க்கிறது, தகாதவைகளை சிந்திக்கிறது. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? நீ தேவனை அறியும் அறிவை விட்டுவிட்டாய். நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதனால ஏன்னா பிசாசானவன் இப்படி நெருங்கி நிற்கிறான், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை விடாம அவர் காத்து கொண்டு வரார். ஆனா நீ அவரை மகிமைப்படுத்தல, அவரை அறிகிற அறிவில வளரல, அவரை யாரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அதனாலதான் ஆலயத்தில் இருந்தவனை பார்த்து வான் பண்ற, உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு பாவம் செய்யாத. நீ தப்பு பண்றப்பா,
உன்னை தொட்டது யாருன்னு உனக்கு தெரியலன்ற பாரு. உன்னை சுகமாக்கினது தெரியலன்னா நீ அவர் காலில் விழுந்து கேட்டிருக்கணுமா வேண்டாமா? சொஸ்தமாக்கின போது நீ எதை எடுக்கதான் பார்க்க? படுக்கை எடுக்கதான் பார்க்க. எவ்வளவு 38 வருஷம் நடக்காது. மற்றவர்களுக்கு எப்படி சுகம்? அவங்க தண்ணியில இறங்கி, அதுவும் தூதன் கலக்கும் போது ஃபர்ஸ்டா இறங்கணும். உனக்கு அப்படி இல்லப்பா, உனக்கு பெஸ்டா கொடுத்தார். அந்த குளக்கரையில இதுவரை யாருக்கு நடக்காத ஒன்று உனக்கு நடந்தது. ஆனா நீ என்னன்னா, ஆண்டவர் யாருன்னு கேட்டா, யாரோ அவர் வந்தாரு, தொட்டாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நான் நடந்து போயிட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ தப்பு பண்ற, நீ இருக்கிறது எங்கன்னு பாரு. ஹல்லேலூயா. தேவனை அறியும் அறிவு ரொம்ப முக்கியம். நான் எந்த மட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறேனோ அந்த மட்டும் அவர் என்னில் மகிமைப்படுகிறார். அவர் என்னில் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பார்த்திமேயு எப்படி அந்த போர்வையை தூக்கி போட்டானோ, அவர் நம்மில் மகிமைப்படுவதற்கு எது எது தடையா இருக்குதோ, அதனால நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி, அந்த போர்வையை போர்த்துட்டு உக்காந்தா 5 10 விழும் இல்ல. சில மாம்ச கிரியை என்னும் போர்வையை போத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மகிமைப்பட மாட்டார், மகிமைப்பட முடியாது. நீ தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டுட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த போர்வையை நீ இன்னும் போர்த்து கொண்டிருப்பாய்னா அவர் போயிட்டே தான் இருப்பார். அடுத்து உன் முன்னாடி தான் போயிட்டு இருப்பார். லூக்காவில் இருக்கும் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டான் என்று, மார்க்கில் இருக்கும் அவர் போகிறார் என்று கேள்விப்பட்டான். சுவிசேஷம் இப்படி சேர்த்து தான் படிக்கணும். அப்போ இயேசு வந்துட்டு என்ன செய்யறாரு? போறார். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பேன்னா, நான் என்ன செய்து விட்டேன் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை தவறி விட்டேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு தேவ பிள்ளை தனக்கு கிடைக்கப்படுகிற ஒவ்வொரு தருணத்தையும் கடைசி தருணமாய் பார்த்து செயல்படணும். சரி, இன்னைக்கு விட்டுட்டோம், அடுத்த மீட்டிங்ல பிடிக்கிறோம், ஒன்றும் பிடிக்க முடியாது. வாசல் அடைப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் அதுவரை மகனே மகளே என்று அழைச்சிட்டு வாசல் அடைப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அப்படி ஆண்டவருக்கு அந்த 18 வருஷத்துல உண்மையா சொல்லணும்னா அவளுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. ஆனா அவ ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? நீங்க என்ன தொட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லார விட நான் உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவர். நீங்க மட்டும் என்ன, அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. எவ்வளவு நிமிர முடியாத, அதை மெடிடேட் பண்ணும்போதே முதுகு வலிக்குது. உண்மையா நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் போதே வலிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் குனிஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போதே சாஷ்டாங்கமாய் விழுந்துருவோமா இல்லையா? அப்படியே குனிஞ்சு பணிந்து குனிந்து அதுக்கப்புறம் ஒரு எலும்பு 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 நமக்கு முடியாது. 18 வருஷம். ஆனா உண்மையா சொல்லணும்னா ஆண்டவர் பாப்பார். யாரா கேட்டே, ஆண்டவர் ஏதாவது பண்ணாரா அவனுக்கு? கொஞ்சமாவது நிமிர்ந்திருக்கலாம்ல. நான் ஆண்டவரே உங்களுக்கு நம்பிக்கை தரேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வே? நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா நம்புங்கப்பா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு
ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்னே ஆபிரகாம் கர்த்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறான். ஆதியாகமம் 18:19 நான் செய்ய போகிறதை 17 சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அடுத்த வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னும் ஈசாக்கு கொடுக்கல, என்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் பாத்தீங்களா? எனக்கு தெரியும் ஆபிரகாம் பத்தி. வந்து சொல்றார், விசிட் பண்றார். எனக்கு தெரியும் இந்த ஆபிரகாமுக்கு நான் பிள்ளைகளை கொடுத்துட்டேன்னா கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை ஆபிரகாம் நம்பிக்கையை கொடுக்கிறான். கர்த்தர் நம்பி ஈசாக்க கையில கொடுக்கிறார். இந்த கோணியாகிய ஸ்திரீக்குள்ள ஏக்கம் இருந்துச்சு, என்னை மட்டும் தொட்டுட்டீங்கன்னா ஆண்டவரே, எத்தனை பேர் இங்க வந்து ஆராதிச்சாலும் என் மேல கையை வச்சுட்டீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரை விட நான் உங்களை மகிமைப்படுத்துவேன்ப்பா. இங்க இருக்கிற அத்தனை பேரை விட நான் உங்களை இன்னும் அதிகமாய் துதிப்பேன் ஆண்டவரே. சபையே, இந்த நம்பிக்கையை கூட, இந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த ஏக்கம் நமக்குள்ள எரியணும். எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை பார்க்கணும். பார்த்துட்டா என்ன பண்ணுவேன்? விடாமல் பற்றிக்கொள்வேன். நான் பார்க்கிறதை பற்றிக்கொள்ளதான். கொஞ்ச தூரம் போனதும் நேசர் தென்பட்டா பற்றி கொண்டான். ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்த, என்னில் நீர் மகிமைப்பட என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. இயேசுவே ஆமென். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் இயேசுவே நம்புங்கப்பா. ஓ நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தமஸ்குக்கு போற வழியில பவுல சந்தித்தார். 3 நாள்ல நம்ப வச்சுட்டான். 3 நாள்ல நம்ப வச்சுட்டான்.
அனனியாட்ட சொல்றாரு, என் நாம திரும்பிச்சவன் எவ்வளவு பாடுபட போறான் தெரியுமா? 30 வருஷம் ஆகியும் என் ஆண்டவருக்கு நம்பிக்கையே கொடுக்கலையே. 3 நாள்ல நம்ப வச்சுட்டான். நான் என்ன செய்யணும்பா? நீ போய் ஜெபம் பண்ணுட்டார். அவன் போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். எதுக்கு ஜெபம் பண்றா தெரியுமா? பார்வைக்கு இல்ல. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன செய்யணும் அதை வேகமா செய்வா. நம்ம பாடும், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீ தமஸ்குவுக்கு போ, அங்க நான் உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு. தமஸ்குல போய், சவுண்ட்ல இருக்கிறவங்க இங்க பாரு, தமஸ்குல போய் ஜெபம் பண்ற, அங்க போய் ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர் பவுல்ட்ட? இல்ல, நீ தமஸ்குவுக்கு போ, டிலே கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, என்ன பண்ண, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேங்கிறார். அவன் அங்க போறான், போய் உட்கார்ந்து இருக்கிறான். தெரிவிப்பேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? அவன் சாதாரண ஆளு கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு எம்பி, எந்த எம்பி இருக்கிற பொசிஷன் மனசுல வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன். அப்ப அவன் செய்யும்படியாய், அவன் கை கொள்ளும்படியாய், அவன் கடைபிடிக்கும்படியாய் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போடுறான். நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? முதல்ல நீர் யார் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துற இயேசுனார். அந்த இடத்துல திரும்புறான் பாருங்க. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய? என்னால நீங்க நீ கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு கண்ணு தெரியலப்பா, நான் தடுமாறி விழுறேன்ப்பா, அப்படிலாம் சொல். நம்ம எல்லாம் அப்படிதான். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவர், இல்ல, என்னால நீங்க கஷ்டப்படக்கூடாது. 3 நாள்ல நம்பிக்கை கொடுக்கிறான். 3 நாள் தான். 3 ஒரு காரியத்துக்காக எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், வாங்கினா போயிடுவான். இல்ல, மறைந்திருக்கிறோம்ல நிறைய. ஆண்டவர் நின்று தேடுறார். நீ கிட்ட வந்துட்டேன்னா உறவு ஸ்ட்ராங் ஆயிரும். அவர் சொல்லுவார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புங்கப்பா. நம்புங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு, ஆண்டவரே, உங்களை நான் எப்ப நம்ப வைக்கிறேன் அப்ப தொட்டா போதும்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன உயர்த்துனா நான் விழுந்துருவேன்னா வேண்டாப்பா. உங்களுக்கு தான் என்னுடைய நாளை தெரியும். இன்னைக்கு நான் நிறைய கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேட்டதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டா நான் உங்க சமூகத்தை விட்டு விலகிடுவேன் அல்லது எப்படி உங்களை தேட வைப்பேன்னா வேண்டாம்பா, வேண்டாம்பா. நான் நிமிர்ந்து எங்கேயோ இருப்பதை விட கூனியாய் அவர் சமூகத்தில் இருந்துட்டு ஆண்டவர் சொல்லுவார்ல, நீ 2 கையோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கையோடு.
நான் நிமிர்ந்து அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி நான் பன்றி கூட்டத்துக்குள்ளே இருப்பதை விட என் சொத்தெல்லாம் அப்பா கையிலே இருக்கட்டும், நான் அப்பா சமூகத்திலே இருக்கிறேன். உங்க சமூகம் பிரியமானவர்களே, ஆவியானவர் அப்படி இடைப்படுறத நான் ரொம்ப 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 உணர்றேன். இந்த லைன்ல வந்துட்டீங்கன்னா கையை வச்சிருவார். ஒரு பர்த்திமேயு செஞ்சான், ஒரு கூனியாகிய ஸ்திரீ செஞ்சான். ஏன் நீ செய்ய மாட்டியா? உன்னை நான் எனக்கென்றல்லவா ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஏசையா உம்மை அல்லாமல், சொல்லுங்க, அப்பா உம்மை அல்லாமல் உமக்காக. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து நம்புங்கப்பா. ஏசப்பா நம்புங்கப்பா. ஆமென். அப்படியே சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் உங்க சமூகம். எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே நல்ல தகப்பனே. அப்பா, கண்ணீரோடு உங்க சமூகத்தில் நிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே வச்சுக்கோங்கப்பா. எப்பவுமே உங்க சமூகத்துல நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே உள்ளமும் உடலுமே உமக்காய். என்னை யாரோ தொட்டுட்டாங்கன்னு தேட வைக்காத தம்பி, தேட வைக்காத சகோதரா, தேட வைக்காத சகோதரி. ஆமே, உன்னை மகனே என்று அழைக்க ஏங்கி நிற்கிறா, காத்து நிற்கிறா, இது உன் பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஹல்லேலூயா. உன்னை தொடுவது, உன்னை குணமாக்குவது, உன்னை உயர்த்துவது அவருக்கு ஒரு விஷயமே அல்ல. அவருக்கு நீ வேணும். நல்ல தகப்பனே, நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். பர்திமேவை பார்த்து போன்னு சொன்னதுக்கு அப்புறமே அவன் வந்தான். ஆனா எங்களை பார்த்து வாழ்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வராம நிக்கிறோம். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பெற்றுக்கொள்ள எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்குறோம். சுகம் கிடைச்சதும் காணாம போயிடுறோமே. உங்களை மீண்டும் மீண்டும் தேட வச்சிட்டு இருக்கிறோம்.
தோள்ல தூக்கி போட்டு கொண்டு வந்த பிறகும் தேட வைக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, நிமிர்ந்து எங்கேயோ வாழ்றதை விட கூனியா உங்க சமூகத்தில் இருக்கிறதே ஆனந்தம். அந்த கூனியாகிய ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த ஏக்கம், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எதுக்காக நான் உன்னை தொடணும்னு கேட்கிறேன். இப்படி சொல்லுங்க. ஆமா, ஆமே, கர்த்தர் செய்வா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னதமான தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமானவர்களை நடப்பித்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை